மார்னிங் வந்து அமித், அப்புறம் வியானா அண்ட் இவங்க கனி அக்கா 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அமித் வந்து சொல்லிட்டு இருக்காரு, அது சிங்கிங் பற்றி அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வியானா சொல்கிறாங்க, சிங்கர்ஸ் வந்து நிறைய மூச்சு பிடிச்சி பாடுறதுனால அவங்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோடனே கனி அக்கா ரொம்ப ஷாக் ஆகி அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவ சும்மா ஏதாச்சும் உளறிட்டு இருப்பா, நீங்கள் இதை போய் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித் வந்து வியானாவை சொல்லுவார். ஸோ வியானா பேசுகிறது யாரும் சீரியஸாக எடுக்க மாட்டாங்க போல இருக்குது. அந்த டைமில் தான் மார்னிங் சாங் ப்ளே பண்ணுறாங்க, வண்டார் குழலி சாங். இந்த வண்டார் குழலி சாங்லேருந்து ஒன்றும் இன்டர்ப்ரெட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒன்று வந்து அதில் வந்து ஒரு டான்ஸர் தான் வந்து ஆடுவாங்க, அது வந்து ரம்யாவும் ஒரு டான்ஸர், ஸோ அதை வச்சு ரம்யான்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அந்த வண்டார் குழலி சாங் மாதிரியே இன்னொரு சாங் வந்து வியானா வந்து ஒரு தெலுங்கு மூவியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு டான்ஸர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வியானாவும் இருக்கலாம். லாஸ்ட் வீக் இப்படி தான் நம்ம நினச்சி யோசித்தது எதுவுமே நடக்கலை. லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு ப்ரெசென்ட் தான் எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வாரம் அந்த மாதிரி எந்த ட்விஸ்ட்டும் வைக்காமல் கரெக்டாக ஓட்டிங் படி ரம்யாவை எவிக்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் டபுள் எலிமினேஷனாக இருந்தால் ரம்யா கூட எஃப்ஜேயோ வியானாவோ போகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. இதில் யார் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.